சிம்பிளான சாம்பார் சாதம் குக்கரில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? நான் அதுக்கு 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல் பூண்டு இதை போட்டு வதக்கிட்டு, கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு, மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அதை போட்டு இந்த மசாலாலையும் நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கிளறிட்டு இதை நம்ம கழுவின அரிசி பருப்பு இருக்குது இல்லையா, அதில் எடுத்து இதை கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்கு நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு குக்கர் வச்சிடலாம். எனக்கு வந்து இதில் 4 விசில் விட்டால் போதுமானது. நான் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாதம் சூப்பராக வந்திருக்கும். இது கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி இதில் கலந்துக்கலாம். இது போட்டுட்டு கூடவே 1 ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் ஊற்றினோம்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி.